திருப்பி அனுப்பிட்டோம். அது அங்க என்ன கஷ்டப்படுதோ என்னவோ. அண்ணே, அங்க நடந்த காமெடியை கேட்டா எல்லாரும் என்னோட அதிகமா சிரிப்பீங்க. அப்படி என்னடா நடந்துச்சு? கொண்டு போய் விடும்போது எனக்கு ஒரு மாதிரி பயமா தான் இருந்துச்சு. வேற வழி இல்லாம தான் கொண்டு போய் விட்டேன். வானதி நீ கடைக்கு வந்தா எப்படி சமாளிச்ச? உன்னை ஏதாவது அடிச்சாங்கன்னு கேட்டாங்கன்னு இங்க என் உயிருக்கு உத்தரவாதம் இல்லைன்னு எல்லாத்தையும் புட்டு புட்டு வச்சிருக்கான். போலீஸ் அவங்க அப்பா அம்மா அண்ணன் எல்லாரையும் லெஃப்ட் ரைட் வாங்கிருக்காங்க. அப்பா அம்மா மேல கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுலாம் சரியில்லடா. அண்ணே, அப்பா அம்மானாலே ரொம்ப நல்லவங்க நினைக்காதண்ணே. அவங்க வானதியை போட்டு அந்த அடிக்கிறாங்களே, அதெல்லாம் தப்பு இல்லையா? இப்ப வானதியை பார்த்தாலே வீட்டுல எல்லாரும் பயப்படுறாங்களாம். இவள ஏன் இத கேளுன? அவ உட்கார்ந்தா கூட அவ பக்கத்துல வந்து யாரும் உட்கார்றது இல்லையா? மாஸ் பண்ணிட்டு போலடா வானதி. என்னண்ணே, வானதி இப்படி பண்ணதான் சரி. நிஜமாவே பெரிய விஷயம் தான். ஆனா எனக்கு அப்படி தோணவே இல்லை. உங்களை நம்பி வீட்டை விட்டே வந்துட்டாங்க. நீங்க அவங்க கிட்ட பேசி சமாதானம் பண்ணி அவங்களை கொண்டு போய் விட்டு வந்துட்டீங்க. அதையும் புரிஞ்சுட்டு ஒரு பிரச்சனைக்கும் விட்டுறவே கூடாது. ஆமாங்க, என்ன நம்பி நீங்க வீட்டை விட்டு வந்திருக்கீங்கன்னா உங்களுக்கு என் மேல எவ்வளவு நம்பிக்கை இருக்கும். எக்காரணத்துக்கு போடே. பசங்க திட்டினா நான் திருப்பி திட்டுவேன், நீ திட்டினா நான் திட்ட மாட்டேன். ஆனா தாக்க வச்சு என்ன திட்டலான்னு பாக்குறியா? எல்லாம் வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் வெட்டுறது சுத்தம். சேரா எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகல. நீங்க பொறுப்பான அப்பாவா என்ன பண்ணணும்? அவருக்கு ஒரு நல்ல பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கணும்ல. எங்க வீட்டுல எங்க கல்யாணம் பண்ணி மாலைங்கழுத்துமா வந்தாலும் அவங்கள நல்லபடியா வாழுங்க அப்படின்னு சொல்லி வாழ்த்துறதுதான் ஒரு நல்ல அப்பா. That is a good father. அவன் பணமர மாதிரி ஒரு பொண்ணு வந்தா யாரும் அண்ணனை பத்தி கேவலமா பேச மாட்டாங்கல்ல. ஏன் நீ ஒரு பொண்ணு தானே, இந்த வீட்டுல தானே இருக்க? இப்ப மட்டும் இந்த ஊருக்காரங்க தப்பா பேசாம இருக்கானுங்க? அப்படி இருந்தா கல்யாணம் நடந்துருமா? அண்ணன் கல்யாணத்தை நடத்துறதுக்கு உருப்படியா நீங்க 3 பேரும் என்ன பண்ணிருக்கீங்க? முன்னாடி 3 பேரும் மாறி மாறி. சரி, நானே உங்களை தடுத்துட்டேனே வச்சுக்கோங்க. அத சொல்லி எவ்வளவு மாசம் ஆச்சு? உங்களுக்கு உங்க அண்ணன் மேல அக்கறை இல்லையா? அம்மா, அவரும் தான் கல்யாணத்தை பத்தி பேச மாட்டாரு. 3 தம்பிங்க இருக்கீங்க, நீங்களும் பேச மாட்டீங்க. எல்லாம் நடக்கும்போதே நான் வந்து வெயிட் பண்ணது போதும், பொண்ணு பாருங்கன்னு சொல்லுமா? முதல்ல உங்க எல்லாருக்கும் அண்ணனுக்கு கல்யாணம் பண்ணுங்கிற எண்ணம் இருக்கா இல்லையா? எல்லாருக்கும் பொறுப்புங்கிறதே சுத்தமா இல்ல. இப்படி இருந்தா அந்த மனுஷனுக்கு எப்பதான் கல்யாணம் நடக்குமா? அவரும் தான் கல்யாணத்தை பத்தி நான் இருக்கேன்க்கா. அண்ணே, அவருக்கு கிலோ எவ்வளவுண்ணே? 60 ரூபா தம்பி. 60 ரூபாவா? என்ன இவ்வளவு விலை சொல்றீங்க? விலை ஏறிடுச்சு தம்பி. சரி, இந்தாங்க 1 கிலோ போடுங்க. வெள்ளப்பருப்பு, உளுத்தம் பருப்பு, மிளகா எல்லாத்தையும் போட்டு வதக்கி அரைச்சி எடுத்தா துவையல் ரெடி. ஏடா, இப்படி இருந்தா எப்ப அண்ணன் கல்யாணம் நடக்கும்? நீ அவங்களா பேசுறதுக்கு ஏத்த மாதிரி பாயிண்ட் எடுத்துக்கிறியா? அண்ணே, இப்போ உங்ககிட்ட நல்லா பேசுன இதே பொம்பளைங்க நாளைக்கு அவங்க வீட்ல ஒரு பொண்ணு இருந்து அது உனக்கு பொண்ணு கேட்க போனா இதே ஒரு காரணமா சொல்லி வேணாம்னு சொல்லுவாங்க. முதல்ல பேருக்கு நீ தள்ளுவண்டியில காய்கறி வாங்கிட்டு இருக்க, சூப்பர் மார்க்கெட்ல போய் வாங்க வேண்டியதானே? சூப்பர் மார்க்கெட் மட்டும் லேடிஸ் இருக்க மாட்டாங்களா? அங்கேயும் அண்ணன் இதே மாதிரி பேசிட்டு இருக்கோம். ஏய், ஏண்டா அண்ணன் என்னடா எப்படி இருக்கு? விடுறா, உட்கார். அப்படியே விட்டுரும், அது தப்பு இல்ல. இந்த முறை அண்ணன் கல்யாணத்தை எப்படியாச்சும் முடிக்கிறோம். கொஞ்சம் டேஸ்டா தான் பண்ணுது. ஆனா எனக்கு தான் ஒரே இதை சாப்பிட்டு சாப்பிட்டு அப்படியே போர் அடிக்கும். இனிமே உங்களுக்காக கண்டிப்பா சாப்பிட்றேன். இது வரைக்கும் அந்த பொண்ணை நான் பார்த்தது கூட இல்லை. எப்படி பார்க்குறா பாருங்க.